ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சகுனம் பார்க்கறது எதுக்கெல்லாம் நல்லது, என்ன மாதிரி சகுனங்கள்லாம் பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு முக்கிய வேலைக்கு போகும்போது சவம் அல்லது பிச்சைக்காரரை பார்த்தா எப்படியெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும், அது எப்பேற்பட்ட பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் பல்வேறு சாஸ்திரங்களெல்லாம் பார்த்துருக்கா. குறிப்பாக வெளியில் போகும்போது என்ன மாதிரி பலன் பார்க்கணும், அந்த மாதிரி நாம் வெளியில் இறங்கும்போது, வீட்டை விட்டு இறங்கும்போது எந்த வேலைக்கு போனாலுமே நீ உன் குலதெய்வத்தை வணங்கிட்டோ பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் முடிஞ்சால் போகலாம், வீட்டில் இருக்கிற பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். இது நல்ல சகுனம், நீ போகிற காரியம் ஜெயமாகும். அதே போல் வேலை விஷயமா அல்லது சுற்றுலாவுக்கு போகிறோம், வெளிநாடு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த வாழ்க்கை ஏதோ ஒரு யாத்ரா தானம்னு சொல்லுவாள். ஒரு நல்ல நாளில் நேரங்காலம் பார்த்து யாத்ரா தானம் பண்ணிட்டோ அப்புறம் கிளம்புவா. சரி, இந்த விஞ்ஞான யுகத்தில் இதெல்லாம் நம்பிக்கை இருக்குமா, உண்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், கேட்கலாம். பூனை குறுக்க வந்தால் அந்த காரியம் தடபடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி நீ சவத்தை பார்த்தாலும் அந்த இடம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பூனை வந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போவாள். சவ ஊர்வலத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது அதுவும் எதேர்ச்சியாக வந்ததுன்னா அதுக்கு ஒரு சகுன சாஸ்திரப்படி நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கூடவே நீங்கள் அதில் இருக்கிறவா ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு போனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு போகும்போது சங்கு அல்லது மணியோட சத்தம் கேட்டதுன்னா மங்களமாக இருக்குது, கடவுள் அதை ஆசீர்வதிக்கிறாருன்னு நாம் எடுத்துகிட்டு போகலாம், அவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு. வீட்டை விட்டு வேலைக்கு செல்லும்போது சிலருக்கு காரியத்தடை இருந்துகிட்டே இருக்கும். அப்போது பிச்சைக்காரர்களுக்கு தானம் செஞ்சுட்டோ அவளோட புண்ணியத்தோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பலன் ரெட்டிப்பு. அதே போல் வழியில் பசுவை பார்க்கறது, பசு கண்ணுக்கு பால் கொடுக்கறது, இந்த மாதிரி காட்சி உங்களுக்கு கண்ணில் பட்டுதுன்னா மங்களகரமாக இருக்குன்னு அர்த்தம். பசுவோட சாணத்தை பார்க்கறது கூட மங்களகரமான ஐதீகம். இந்த மாதிரி சில மூட நம்பிக்கைகள் நம்ம காலம் தொட்டு இருந்துட்டுருக்க, அதை நாம் இப்போவும் பின்பற்றிட்டு தான் வரோம். அன்றைக்கி சுற்றி முடித்து எல்லா வேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பற்றி என்ன வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வருதோ அதுதான் உண்மையாக அன்றைக்கி நடக்கும். இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்ததை ஒரு செகண்டு யோசித்தாலே தெரியும் எதோட பாதிப்பு அதிகம் அப்படின்னு. அதனால தான் வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி. நீ உட்காந்து பேசுகிற இடம், அதுக்கு ஒரு இடம் பாப்பா, இதெல்லாம் அந்த வாஸ்து சம்பந்தமான இடத்துக்கு வரும். நீ பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக வரணும். அதனால தான் நல்லதை பேசு, நல்லதை செய்ய, நல்லதை பாரு, நல்லதை எண்ணு அப்படின்னு சொல்கிறா. உன்னோட வாழ்க்கையே உன்னோட எண்ணங்கள். நீ என்ன வார்த்தை நினைக்கிறியோ அது, நீ அடுத்த வாழை திட்டினா கூட அது உனக்கு தான் திரும்ப ரிப்பீட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தனிமையில் உட்காந்துருக்கும்போது, பகல் நேரம் ஐடில் உட்காந்துருக்கும்போது எப்போ பார்த்தாலும் மொபைலை நோண்டாமல் இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் கேட்டு அதில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். இப்போ நாம் சகுனம் பார்க்குறத பற்றி பார்க்குறோம். இதில் இன்னும் நிறையா இருக்குது டீட்டெயில்டு. மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்கறது ஒன்று, பால் எதிர்க்க பால் வண்டி வந்தாலும் நம்ம காரியம் போகிற காரியம் ஜெயம்னு சொல்லுவாள். இந்த மாதிரி ஒரு சில 4-5 விஷயங்களை பற்றி மட்டும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா உங்களுக்கே ஈஸியாக புரியும் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. அதனால் கூடின மட்டும் எல்லாருக்கும் நல்லதை சிரித்து, நல்லதாக ஒரு சிரிப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எனிமையாகவே இருக்கட்டுமே, ஒரு சிரிப்பு சிரித்து அன்றைக்கி ஒரு விஷ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நாள் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் உனக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லி பாருங்க. நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. நல்ல சிரிச்சுண்டே இன்முகமாக அதை சொன்னேல்னா பவர் அதுக்கு எங்கேயோ.
அதே போல் உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.